Thamizstar.com viewers எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சினிபாஸ்ல தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்ரீதிவ்யா இவங்க வருத்தப்படாத வாலிப சங்கம் திரைப்படம் மூலமா தமிழுக்கு அறிமுகமானாங்க. ஆனா தெலுங்குல பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையா இருக்கவே அதிகமா நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. and தமிழ்ல நடிச்ச முதல் படத்திலேயே பெரிய வெற்றி பெரிய ரசிகர்கள் கூடலாம் அதிகமா கிடைச்சது. நான் அதுக்கப்புறம் தமிழ்ல படம் பண்ணோம் அப்படினா செலக்டிவான கேரக்டர்ஸ் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிற கேரக்டர்ஸா இருந்தா தான் பண்ணுவேன் அப்படின்ற முடிவுல இருந்தாங்க. நான் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜீவா வெள்ளக்காரதுரை இந்த படத்துல தான் நடிச்சாங்க. வெள்ளக்காரதுரை வந்து பெரிய வெற்றியா அவங்களுக்கு அமைஞ்சது. நிறைய ரசிகர்களும் அதிகரிச்சாங்க அப்படினே சொல்லலாம். and இப்ப அகைன் சிவகார்த்திகேயன் கூட காக்கி சட்டை திரைப்படம் மூலமா இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு. and இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பட வாய்ப்புகள் ஸ்ரீதிவ்யாக்காக காத்துட்டு இருக்கான். ஆனா அது எதுவுமே கமிட் ஆகாம இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா காக்கி சட்டை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த வெற்றியை வச்சு சம்பளத்தை உயர்த்தலாம் அப்படின்னு இருக்காங்களாம். சோ பொதுவா ஹீரோயின்ஸ் வந்து ஒவ்வொரு படங்கள் வெற்றி அடைய அவங்களோட சம்பளத்தை அதிகரிச்சுட்டே போவாங்க. அந்த வகையில ஸ்ரீதிவ்யாவும் வந்திருக்காங்க. என்ன மாதிரி சம்பளத்தை உயர்த்த போறாங்க அப்படின்ற அதிர்ச்சியில வந்து டைரக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா Thamizstar.com தொடர்ந்து பாருங்க.